ப்ரெக்னென்சியில் நம்ம 3rd மந்தில் அரௌண்ட் 11 to 13 வீக்ஸில் என்டின்னு ஒரு ஸ்கேன் பண்ணுறோம். அதனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே இப்போ எல்லா மதருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அந்த 3rd மந்த் ஸ்கேனை கண்டிப்பாக பார்த்துட்றாங்க. பட் இந்த என்டி ஸ்கேனுக்கு அப்புறமா நம்ம யூஸ்வலாக பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டபுள் மார்க்கர் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்டும் அல்லது என்ஐபிடி அப்படிங்கிற டெஸ்ட்டும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸை பற்றி தான் நம்ம இதை சொல்ல போகிறோம். இந்த டபுள் மார்க்கர் அல்லது என்ஐபிடிங்கிறது வந்து பிளட் டெஸ்ட் தான். அதாவது இந்த பிளட் வந்து மதர் கிட்ட இருந்து எடுத்து பேபிக்கு ஏதாவது குரோமோசோமல் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத பார்க்கக்கூடிய டெஸ்ட் தான். ப்ரீவியஸாக வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் இந்த டெஸ்ட்டை எடுக்கலை. இப்போ வந்து எல்லாத்துக்குமே இதை வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. எல்லா பேஷண்ட்ஸுமே இதை ஆல்மோஸ்ட் பண்ணுறதுனால இதோட காஸ்ட் ஃபேக்டர் வந்து நல்லாவே வந்து கட் டவுன் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த டபுள் மார்க்கர் அல்லது என்ஐபிடிங்கிறது டாக்டர் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ, எந்த டெஸ்ட் டபுள் மார்க்கரோ அல்லது என்ஐபிடியோ ஏதாவது ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கிற மூலமாக உங்களுக்கு ஜெனட்டிக் இஷ்யூஸ் ஏதாவது பேபிஸ்க்கு வந்து பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுக்கு லாஸ்ட் வீக் கூட ஒரு பேஷண்ட்ஸுக்கு வந்து ஸ்கேன் அப்சல்யூட்லி நார்மல். பட் இந்த டியூவல் மார்க்கர் நம்ம என்ஐபிடி டெஸ்ட் பார்த்ததுல வந்து அவங்களுக்கு வந்து டர்னர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். டர்னர் அப்படின்னா நீங்கள் என்ன அப்படி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேனில் எதுவுமே இருக்காது. பேபி நார்மலாக க்ரோத் ஆகிருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். டெலிவரி வரைக்கும் பேபி ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் குழந்தை வளர வளர நீங்கள் சில வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க, அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு டிலே ஆயிரும், ஏஜ் அட்டனே பண்ண மாட்டாங்க, அவங்களோட கர்ப்பப்பையெல்லாம் வளர்ச்சி ஆகாமல் இருக்கும். அந்த கண்டிஷன் தான் டர்னர். நம்ம இது எந்த ஸ்கேன்லையுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இந்த ஒரு பிளட் டெஸ்ட் நம்ம பண்ணனால மட்டும்தான் அதை நம்ம ஏர்லியராக as soon as possible நம்ம 13 வீக்ஸ்லேயே அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம டெர்மினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால தான் இந்த டெஸ்ட்டை நம்ம வந்து ஈவன் தோ நம்ம வந்து வெரி ரேர் டிசீஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இன்னைக்கு வர டெக்னாலஜிஸில். ஸோ நம்ம ஸ்கேன் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து டபுள் மார்க்கர் அல்ல என்ஐபிடிங்கிற டெஸ்ட் வந்து அதுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸ் படி என்டிக்கு அப்புறமா நீங்கள் எந்த டெஸ்ட் எடுக்கணுங்கிறத கேட்டுட்டு மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.